அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமலை பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு அமலை நீங்கள் கட்டாயமாக செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நல்ல விதமாக மாறும். அதுவும் பெண்கள் கட்டாயமாக இந்த அமலை செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கிடைக்கும். நம்ம அனைவருக்குமே தேவை இருக்கிறது அப்படிங்கிறது பணம் தான். அந்த பணம் எல்லாரிடமும் இருக்கு. ஆனா அது எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறதுல தான் பிரச்சனை இருக்கு. சில பேர்கிட்ட அதிகமா இருக்கு, சில பேர்கிட்ட கம்மியா இருக்கு. சில பேர் அதிகமா எல்லாமே செஞ்சுக்கிற அளவுக்கு அதுல பணத்தை கொடுத்துருக்கான். அதுவும் சில பேர்கிட்ட அன்றாட வாழ்க்கையை ஓட்டுறதே ரொம்ப சிரமமா இருக்கு. அந்த அளவுக்கும் எல்லாத்தால கொடுத்துருக்கான். அப்படி இருக்கும் பொழுது நம்ம நம்மளுடைய வருமானத்தை அதிகப்படுத்திக்கவும், நமக்கு செல்வம் பணம் பெருகிறதுக்கும் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு அமல் இது. இந்த ஒரு அமலை நீங்க நாளை ஃபஜருடைய வேலையில, அதுவும் சிறந்த நாளா இருக்கு. இது வெள்ளிக்கிழமைங்கிறது ரொம்ப சிறந்த நாள். வாரத்திலேயே சிறந்த நாளா இருக்கக்கூடிய அந்த நாள்ல நீங்க இந்த அமல் செஞ்சு பாருங்க. ரொம்ப உதவியா இருக்கும். இல்லை இது நீங்க மற்ற நாள்ல பார்த்தீங்க அப்படின்னாலும் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனா இந்த அமலை நீங்க செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பணத்துல எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்காது. பண தேவை அப்படிங்கிறதுல ரொம்ப நெருக்கடியான நேரத்துல இருக்கீங்க, எனக்கு ரொம்பவும் பணம் தேவைப்படுது, ஏதாச்சும் ஒரு வழியில் அல்லாஹ் உதவ மாட்டானா, ரொம்பவும் கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அமல் உங்களுக்கு உதவியாக இருக்கும். இல்லை எனக்கு பணம் அதிகமாக தேவைப்படுது, என்னுடைய வருமானம் எனக்கு பத்தலை, எனக்கு அதிகமாகணும், என்னுடைய வருமானம், என்னுடைய கணவருடைய வருமானம் அதிகமாகணும், என்னுடைய பிள்ளைகளுக்கு வருமானம் அதிகமாகணும், எங்களுடைய குடும்பம் கஷ்டத்திலிருந்து நல்ல நிலைக்கு மாறணும், சீக்கிரமே நல்ல விதமாக ஆக உதவி செய்யணும், அல்லாஹ் தாலா நமக்கு உதவ மாட்டானா, அதுக்கு வருமானம் அதிகமாக இருக்கணும். நிறைய விஷயம் நம்ம ஆசைப்படுற விஷயத்த கூட நம்மளால சில நேரம் வாங்கிக்க மாட்டோம். காரணம் அந்த பணத்துக்காக தான். அந்த பணம் நம்மகிட்ட கம்மியா இருக்கு. இப்ப நம்ம அதை வாங்கினா அடுத்து நமக்கு அன்றாட செலவுக்கு செலவு தட்டுப்பாடா போயிருமே, அப்ப நம்ம கிட்ட பணம் இல்லாம போயிருமே அப்படின்னு நாம பலரும் கவலைப்படுற ஒரு சூழ்நிலை எல்லோருமே ஏதாச்சும் ஒரு நேரத்திலயாச்சும் எல்லோரும் அனுபவிச்சிருப்போம். ஒன்று வாங்கினா இன்னொன்று வாங்க முடியாமல் போயிடும். நமக்கு இதுவாக முக்கியம், நமக்கு மெயினானது தான் அன்றாட குடும்ப வாழ்க்கைக்கு எது முக்கியமோ அதை முதல்ல வாங்குவோம். அடுத்து நம்ம ஒரு ட்ரெஸ்ஸு பார்த்தா கூட நம்ம வாங்கிறதுக்கு மேலே கீழே பார்ப்போம். 500 இருந்தால் கூட அந்த 500 குடும்ப செலவுக்கு தேவைப்படுமே அப்படின்லாம் நிறைய பெண்கள் வந்து தன்னுடைய ஆசைகளை தன்னுடைய தேவைகளை கூட கட்டுப்படுத்தி அதை கம்மி பண்ணி குடும்பத்துக்காக செய்கிறவங்களும் இருக்காங்க. அப்போது அந்த ஒரு பணத்தளத்தில் நமக்கு அதிகமாக கொடுத்தா வாரி வழங்கினா நமக்கு எல்லாத்தையுமே நம்ம ஆசைப்படுற எல்லாத்தையுமே வாங்கிக்க முடியும். நம்ம ஆசைப்படுற எல்லா விஷயத்தையும் செய்ய முடியும். நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நம்ம ஆசைப்படுற விஷயத்த கூட நம்மளால திருப்தியாக செய்ய முடியும். அப்போ அந்த பணத்துல அல்லாஹ் நமக்கு பரக்கத்தை கொடுக்கணும். அல்லாஹ் அந்த பணத்தை நமக்கு வாரி வழங்கணும். அதுக்கு என்னது, நம்மளுடைய வருமானம் அதிகமாகணும். நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய வருமானம் வந்து அதிகமாகணும். வருமானம் அதிகமானால் தான் எல்லாமே நல்ல விதமாக நடக்க முடியும். ஒரு சந்தோஷமான உறவுகள் இருக்கு அப்படின்னா கூட அந்த இடத்துல சந்தோஷம் கெடுத்து பிரச்சனை வருது அப்படின்னா அதிக இடத்துல இந்த பணத்தால தான் வருது. நல்ல ஒரு உறவா இருக்கும், நல்ல சந்தோஷமா வாழ்வாங்க. ஆனா பணம் அந்த இடத்துல குறையும் பொழுது, பணம் அங்க இல்லாத பொழுது ஏதாச்சும் ஒரு வகையில சண்டை வரும், நிம்மதி இழப்போம், தூக்கம் இல்லாம போவோம், ரொம்ப மனசு வருத்தப்படுவோம், அழுவோம், வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு கடன் பிரச்சனையில இருப்போம், வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு மனசுல அவ்வளோ கஷ்டம் இருக்கும் இந்த பணத்தால. அப்படி இருக்கும் பொழுது பண ரீதியா உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனையா இருந்தாலும் சரி, குடும்பத்துல ஒரு கடன் இல்லாம நாங்க இருக்கோம், ஆனா எங்களால எதுவுமே செய்ய முடியல, சம்பளம் ஃபுல்லாவே நம்ம அன்றாட செலவுக்கே கரெக்டா இருக்கே தவிர ஒரு 1000 ரூபா கூட சேர்த்து வைக்க முடியல, குடும்பத்தை நல்ல நிலைக்கு கொண்டு போகணும்னு ஆசைப்படுறோம், சொந்தமா வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறோம், சொந்தமா கார் வாங்கணும்னு ஆசைப்படுறோம், எல்லாரும் நல்ல விதமா இருக்காங்க, எங்க குடும்பத்துல நாங்க மட்டும்தான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம், அல்லாஹ் எங்களை முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம நிறைய பேர் ஆசைப்படுவோம். அந்த ஆசையை அல்லாஹ் நிறைவேற்றி தரத்துக்கு இந்த ஒரு அமல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். இது ஒரு சூறா. இந்த சூறாவுடைய பரக்கத்தின் காரணமா உங்க வாழ்க்கையை அல்லாஹ் பரக்கத்தை கொடுப்பான். உங்க வாழ்க்கையை அல்லாஹ் பணத்தை பரக்கத்தா பொழிவான். வருமானத்தை அதிகப்படுத்துவான். எப்பவுமே உங்களுடைய பாக்கெட்ல பணம் இருந்துகிட்டே இருக்கும். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஒரு ரூபா காசு கூட இல்லாத நிலை அப்படின்லாம் நம்ம இருந்திருப்போம். அப்படி எதுவுமே இல்லாம உங்களுக்கு எப்பவுமே பணம், உங்களுக்கு தேவைப்படுற பணம் உங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும். அந்த பணத்தை இன்னும் வாரி அல்லாஹ் வழங்குவோம். இந்த அமலை நீங்க வளமையா கூட செய்யுங்க. கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கும். அதுவும் இந்த வெள்ளிக்கிழமையில நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டான தேவையில இருக்கீங்க அப்படின்னா இதை ஒரு 3 நாள் தொடர்ந்து செய்யுங்க. கண்டிப்பா அந்த 3 நாள்லயே உங்களுக்கு நல்ல செய்தி அல்லாஹ் கொடுப்பான். இல்லை எனக்கு இப்போ அர்ஜென்ட் கிடையாது, ஆனா எனக்கு நிறைய பெரிய ஆசைகள்லாம் இருக்கு, அதுக்கு பணம் தேவைப்படுது,
எனக்கு அந்த விஷயம் சீக்கிரமாக நடக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா இதை நீங்கள் வளமையாகவே நீங்கள் இந்த அமல் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். அது என்ன சூறா அப்படின்னா ரொம்பவும் சின்ன சூறா தான், 3 ஆயத்துக்கள் கொண்ட சூறா, சூறா கௌசர். ரொம்ப ரொம்ப அற்புதமான சூறா இது. இந்த ஒரு சூறாவை நீங்கள் 33 முறை ஓதுங்க. முன்னும் பின்னும் 11 முறை செலவாத் ஓதுங்க. எந்த செலவாத் வேணாலும் நம்ம ஓதலாம். தரூத் இப்ராஹிம் ரொம்ப ரொம்ப சிறந்த செலவாத். நம்ம தொழுகையில் ஓதுற அந்த செலவாத் ரொம்ப ரொம்ப சிறந்த செலவாத். அதனால உங்களுக்கு அது தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதையே ஓதுங்க. இல்லை நான் சின்ன செலவாத்தா ஓதுறேன், எனக்கு டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஓதலாம். காலை அதிகாலையில் ஃபஜ்ருடைய நேரத்தில் இதை செஞ்சு பாருங்கள். இல்லை நீங்கள் தஹஜ்ஜத் தொழக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா தஹஜ்ஜுடைய நேரத்தில் கூட இதை தாராளமாக செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இது வெறும் சின்ன சூறா தான், 3 ஆயத்துக்கள் கொண்ட சூறா தான். இதனுடைய அர்த்தத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா புரியும். எப்போ எந்த ஒரு அமல் நம்ம செய்கிறதா இருந்தாலும் சரி, அதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து நம்ம ஓதணும். கௌசர் எனும் நீர் தடாகத்தை உமக்கு நாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு அல்லாஹ் தாலா நம்மளுடைய சமூகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட அல்லாஹ் தாலா நம்மளுடைய சமூகத்துக்கு அந்த ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தாலா கொடுத்துருக்கான். அந்த நீர் தடாகத்தில் அருந்தும் பாக்கியத்தை நமக்கு அல்லாஹ் தாலா கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் எல்லோருமே ஆசைப்படுங்க. அப்போது அல்லாஹ் தாலா நமக்கு வாழ்க்கையை, இம்மை வாழ்க்கையை மட்டும் இல்லை மறுமை வாழ்க்கையுமே சிறந்ததாக்கி தருவான். அடுத்த ஆயத்தில் என்ன இருக்கும்? எனவே உன்னுடைய இறைவனை நீங்கள் தொழுது குர்பானியும் கொடுங்க அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்கிறான். அவனை நாம் வணங்குறதுல என்றைக்குமே தவறவே கூடாது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்த கடைசி அல்லாஹ் தாலா என்ன சொல்லியிருக்கான்? உங்களுடைய பகைவர் எவரோ அவர் தான் சந்ததியற்றவர் அப்படின்னு. இந்த ஒரு ஆயத்து இந்த எதுக்காக இந்த சூறா இறங்கப்பட்டுச்சு அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒரு பெரிய கஷ்டத்தில் இருந்தாங்க, ரொம்பவும் கவலைப்பட்டாங்க. அப்போ தான் இந்த சூறா இறங்கப்பட்டுச்சு. எதனால அப்படின்னா அவங்களுக்கு நிறைய பிள்ளைங்க பிறந்தாங்கல்ல, அவங்க பிறந்த பிள்ளைங்க எல்லாருமே முக்கால்வாசி பேர் சின்ன வயசுல இறந்துட்டே இருந்தாங்க. நிறைய பிள்ளைகள் அவங்களுக்கு இறந்து போக போக அவங்களுக்கு எதிரிகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய எதிரிகள்லாம் என்ன சொன்னாங்க, காஃபிர்கள்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா ரொம்ப இழிவாக பேசினாங்க. முகமதுக்கு சமூகமே இல்லை, அவங்களுக்கு சந்ததியே இல்லை, அவங்க இந்த மாதிரி ஒரு தப்பாக நம்மளை வழிகெடுக்க பார்க்குறாங்க, அதனால தான் அவங்களுக்கு சந்ததி இல்லாமல் போகுது, அந்த மாதிரிலாம் ரொம்ப ரொம்ப தப்பான வார்த்தைகள்லாம் பேசினாங்க. அப்போ அவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் தஆலா இந்த ஒரு வார்த்தையை, இந்த ஒரு சூறாவை இறக்கணும். அது கடைசி ஆயத்தை பார்த்தீங்களா? நிச்சயமாக உங்களுடைய பகைவர் எவரோ அவர் தான் சந்ததியற்றவர் அப்படின்ட்டு அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கான். அப்போது நாம் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்களா, இதில் என்ன வார்த்தை மெயினாக வந்துச்சு? நீங்கள் தொழுவுங்க அப்படிங்கிற வார்த்தை தான். அல்லாஹ் வணங்குங்கிற வார்த்தை அது மெயினாக இருக்குது. நாம் எப்போவுமே ஐவேளை தொழுகையை தவற விடாமல் தொழக்கூடியவர்களாக இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதோடு சேர்த்து கூடுதலாக இந்த அமல்களையும் சேர்த்து செஞ்சுட்டே இருப்பாங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை நல்ல விதமாக மாறுறது உங்களால் கண்டிப்பாக உணர முடியும். பரவாயில்லையே, நம்ம முன்னே ரொம்ப கஷ்டப்பட்டோம், இப்போ அந்தளவுக்கு நமக்கு கஷ்டம் இல்லாமல் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, அப்போ இன்னும் நம்ம நிறைய அமல்கள் செய்வோம், இன்னும் நம்ம நல்லா தொழுவோம், இன்னும் நம்ம வாழ்க்கை நல்ல விதமாக மாறும் அப்படின்னு கண்டிப்பாக உங்களால் உணர்கிற வகையில் இருக்கும். ஒவ்வொரு விஷயத்துலையும் உங்களால் உணர முடியும். முன்னே என்கிட்ட காசே நிற்காது, ஒரு 100 ரூபா காசு கூட என்ன நிற்காது, இப்போ பரவாயில்ல என்கிட்ட கொஞ்சம் காசு நிற்கிது அப்படின்னு நம்மளே நினைப்போம். அப்போ அல்லாஹ் இன்னும் நமக்கு பரக்கத்தை கொடுப்பான். நம்ம இன்னும் செய்ய செய்ய அல்லாஹ்வை வணங்க நிறைய அமல்கள் செய்ய அல்லாஹ் இன்னும் நமக்கு பரக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பான். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? என்கிட்ட நெருங்கி வாங்க, நான் உங்களுக்கு நீங்கள் கேளுங்க, நான் தரேன் அப்படின்னு தான் அல்லாஹ் சொல்கிறான். அந்த கேட்கறதுல நம்ம குறைவாக கேட்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாம் எனக்கு பெரிய வீடாக வேணும்னு ஆசைப்பட்றேன், அல்லாஹ் தஆலாவால் கொடுக்க முடியும். நிறைய பணத்தோட நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன், அல்லாஹ்வால் கொடுக்க முடியும். யாரிடமும் கையேந்திர நிலை இல்லாமல் எல்லாமே என்கிட்ட இருக்கணும், என்னுடைய குடும்பத்தில் நான் நல்ல ஒரு அந்தஸ்தில் இருக்கணும், நல்ல பணக்காரராக என்னோட குடும்ப சமூகத்திலே நான் பணக்காரராக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், அல்லாஹ் தஆலாவால் கொடுக்க முடியும். கேட்டு பாருங்கள், அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பான். உங்களை வெறும் கையோடு அனுப்ப மாட்டான். இந்த ஒரு அமல் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான அமல். இதை அதிகாலையில் அதுவும் நீங்கள் பார்த்த கையோடு செய்யுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கையோட ஈமானோட இந்த அமலை செஞ்சு பாருங்கள். இந்த ஒரு அமல் ரொம்ப 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 முக்கியமான அமல். இதை யாருமே ஸ்கிப் பண்ணாதீங்க. இது அதிக அளவுக்கு ரொம்பவும் கஷ்டத்தில் இருக்கவங்க, கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்க, பண ரீதியான தேவையில் இருக்கிறவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அதை அவங்க ஓதி பலன் கண்டாங்க அப்படின்னா அதற்கான நற்கூலி அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் அளிப்பான் இன்ஷா அல்லாஹ். ஓதி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.